ப்ரோ நீங்களே அப்படியே இன்ட்ரோ குடுத்துறீங்களா? குடுக்குறேன் ப்ரோ. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. குடுத்துறலாம். எல்லாருக்கும் கேக்கும் தானே பேசுறது? கேட்கும், கேட்கும். ரைட்டு. எல்லாமே மியூட்ல இருப்பாங்களோ? ஆமா. அவங்களால பேச முடியாது. நம்ம ஒருத்தரா பேசணும். ரைட். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணட்டுமா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஆ ஹலோ, குட் ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். திருச்சி டிவிஷன்ல ஒர்க் பண்றேன் இப்ப. என்னோட பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் திருச்சி டிவிஷன், தஞ்சாவூர் செக்ஷன்ல என்னோட ஒர்க்கிங்கு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது ரைட் ஃப்ரம் 2019 அந்த நோட்டிஃபிகேஷன்ல தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுனேன். ஸோ வித்தின் ஒரு 8 to 9 மந்த்ஸ் தான் ஹார்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுனேன். அதுக்கப்புறம் இந்த கோவிட் பிரேக் டவுன் வந்துச்சு, லாக்டவுன் வந்தது. ஸோ எந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதோட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதுக்காக நான் செல்ஃபா டெஸ்ட் போட்டுட்டு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ணி தான் வந்து இப்ப இந்த பொசிஷன்ல உங்க முன்னாடி ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ற ஒரு ஐடென்டிட்டியோட நிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் வேக்கன்சி கம்பேர் பண்றப்ப இந்த டைம் வேக்கன்சி குறைவு தான். அது வந்து ரியல் ஃபேக்ட். அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 வேக்கன்சி தான் கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்ற மாரி பார்த்திருந்தேன் நானு. ஸோ அந்த வேக்கன்சில சதர்ன் ரீஜியனுக்குன்னு பர்ட்டிகுலரா எடுத்தீங்கன்னா, உங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் புதுசா இருக்காது. சதர்ன் ரீஜியனுக்குன்னு வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்கு? லெவல் 3 அண்ட் 2 கம்பைன் பண்ணாவே 194 வேக்கன்சி. அண்ட் லெவல் 5 அண்ட் 6 கம்பைன் பண்ணவே 436 வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த 436 அண்ட் 194 இந்த வேக்கன்சில தான் நம்ம ஒரு ஆளா உள்ள வரணும். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, சில போஸ்ட்டுக்கு இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க்ன்ற போஸ்ட்டுக்கெல்லாம் டோட்டலாவே ஒரே வேக்கன்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப இந்த டைமோட வேக்கன்சி டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. த ரீசன் இஸ் 2024 எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல பிஜேபி சொன்ன ரீசன் ஒரு மேனிஃபெஸ்டோ குடுத்திருந்தாங்க. லைக் இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்றோம்ன்னு. பட் வேக்கன்சியே இல்ல. பட் சொன்ன வார்த்தைய காப்பாத்தணுன்றதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது இன்டைரக்ட்டா அப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ பேசிக்கா பார்க்கணும்னா, இப்ப நம்ம ஒரு வேர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்குறப்ப, இந்த வேக்கன்சி ரொம்ப ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்த்தா கம்மி தான். பட் நம்ம இதில ஒரு ஆளா வரணும்னா, நம்மளோட காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் இப்ப 38 இயர்ஸ் பிளஸ் ஒரு 3 இயர்ஸ் சேர்த்துருக்காங்கல்ல எல்லாருக்குமே. ஸோ அப்ப 3 இயர்ஸ்ல இருக்கிறவங்களும் உங்களோட சேர்ந்து இப்ப போட்டி போடுவாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் குதிரை வேகத்துக்கு ஓடிட்டு இருப்பாங்க. நம்மளும் அந்த குதிரை வேகத்துல ஒரு குதிரைக்கு சமமா நம்மளும் ஓடணும். நம்மளோட பிரிப்பரேஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கணும். ஸோ அந்த பிரிப்பரேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றது த்ரூ பிராக்டிசிங் ஆன் யுவர் டெஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம இண்டிவிஜுவல் போஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா, ப்ரோ அப்படியே போஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிடவா நானு? பண்ணுங்க. அது நெறைய பேத்துக்கு தெரியும்ல. இல்ல நேச்சர் ஆஃப் ஒர்க் தெரியாதுல்ல. போஸ்ட் பேர் தானே தெரியும் எல்லாருக்கும். டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க எதுக்கு தகுந்த மாரி பிரிஃபரன்ஸ் குடுக்குறதும் குடுத்துக்குவாங்க. இனிமே அப்ளை பண்றவங்களா ஆ இருந்தா. நெறைய பேர் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் தான் கேட்டாங்க. ஓகே. நீங்க வந்து எது பிரிஃபரன்ஸ் வந்து தான். பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்ற மாரி கூட சொல்லுங்க. ஒரு சிம்பிளா நேச்சர பத்தி சொல்லிட்டு. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஒரு ஜாபோட ம். நேச்சர் இப்படி இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் லெட் தெம் டிசைட். அவங்களுக்கு வந்து எது எப்படி தரணும் அப்படின்னு. பட் ம். ஸ்டில் நான் கடைசியா போறப்ப இந்த பிரிஃபரன்ஸ் இது ஓகேவா இருக்கும் அப்படின்றதும் நான் என்னோட சஜஷன் சொல்றேன். ஓகே. ஓகே தானே? ஸோ இப்ப ஓகே. நம்ம அதுபடி எடுத்தோம்னா, லெட் மீ டேக் தட் ஜஸ்ட் அ மினிட். ஸோ இப்ப நம்ம சென்னை ஆர்ஆர்பி ஹோப் ஸோ எல்லாரும் சென்னை சுத்தி வட்டாரத்துல தான் இருப்பீங்க. ஒருவேள ஆடியோல இருக்கிறவங்க மதுரையோ, இல்ல தேனி, தென்காசி இந்த டிவிஷன்ல இருக்கிற இந்த ஜோன்ல இருக்கிறவங்கன்னா, நீங்க ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் சூஸ் பண்ணா தான் உங்களுக்கு வந்து உங்க ஜோன் வீட்டுக்கிட்ட இருக்கிற இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நீங்க வந்து ஜென்ரலா சென்னைன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு திருவனந்தபுரம் கிடைக்காது. உங்க ஹோம் டவுன் கிடைக்காது.
ஹோம் டவுன் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வேறு ஜோனில் போய் ஒர்க் பண்ணணும். வேறு ஜோனில் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு அந்த சைடு இருந்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜோன், அதாவது மதுரை தாண்டி டுவர்ட்ஸ் சவுத் இருந்தீங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் இவங்க இந்த சைடு ஜோனில் இருந்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ சென்னை ஜோனோட மட்டும் நான் இப்போ ப்ரீஃப் அவுட் பண்ணுறேன். போஸ்ட் டிக்ளரேஷன் அப்படியே பண்ணிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 3ல கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படி சொல்லிட்டு சிசிடிசி அப்படின்னு லெவல் 3 போஸ்ட்டு. ப்ரோ நான் ஃபோட்டோ ஆல்மோஸ்ட் போட்டிருக்கேன். என்னென்ன என்ன ப்ரோ? போஸ்ட் இருக்குன்னு ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஃபோட்டோ போட்டிருக்கீங்களா? நான் ஃபோட்டோ ஓகே, போட்டிருக்கேன். அப்படியே ரைட். நீங்க நான் அப்படியே இந்த நேச்சரை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணிடவா? ஓகே. ஓகே. இந்த சிசிடிசி அப்படின்னு சொல்லுவோம், இது அப்ரிவேட்டடாக ரயில்வே லாங்குவேஜில். என்ன இதில் லெவல் 3 இந்த இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ரிசர்வேஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே புக்கிங் கிளர்க் உட்காந்துருப்பாங்கல்ல, அண்டர்சர்வ்ட் புக்கிங் சிஸ்டம் யூடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். எஸ்டிபிஐ ஏஜென்ட்லாம் சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த புக்கிங், ரிசர்வேஷன், அப்புறம் சில யார்டில் பார்த்தீங்கன்னா பார்சல்ஸ் அண்ட் குட்ஸுக்கு தனியாக இருக்கும். அங்கே வந்து ரெக்கார்ட்ஸ் அண்டு டிக்கெட் இஷ்யூயிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது அப்புறம் டிக்கெட் செக்கிங் இருக்கும். இது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இந்த சிசிடிசியில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா, இந்த சிசிடிசின்றது ஒரு ப்ராட் போர்டு. இந்த போர்டு கீழே தான் வந்து இந்த புக்கிங், ரிசர்வேஷனு, பார்சல் குட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் எங்கே வேகன்சி இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் போடுவாங்க. அண்ட் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா 2 to 3 இயர்ஸ் கழிச்சு உங்களை அந்த சிசிடிசியில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை ஆன் ட்ராவல் ட்ரெயினில் ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினராக போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. த்ரூ ப்ரமோஷன் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை போடுவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த டிடி வேண்டாம், நீங்கள் வந்து புக்கிங் கிளர்க்காகவே இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் இனிஷியலாக உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப லெவல் 3 அதில் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் உங்களுக்கு லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு லெவல் 6 to லெவல் 7ல் இருப்பீங்க. 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் ப்ராடாக ஒரு 30 to 32 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு வச்சா கூட லெவல் 6ல் லெவல் 7ல் ரிட்டையர் ஆவீங்க. ஆனால் லெவல் 7லேயுமே நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்கன்னா இந்த புக்கிங் கிளர்க் வேலை தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு சேலரி வைஸ், லெவல் வைஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷனுக்கு போவீங்க. பட் இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் வாட் யூ ஆல் வில் பி டூயிங் இஸ் சேம். ஸ்டார்டிங் என்ன ஒர்க் ஆரம்பிச்சிங்களோ புக்கிங் ஒர்க்னா அதே புக்கிங் ஒர்க் தான் ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ரேர் கேசஸ் தான் வந்து அதுலேருந்து ஆஃபீஸ் சைடு போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் டீமாக மாறுவாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் என்ன ஜாபுக்கு செலக்ட் ஆகுறீங்களோ, புக்கிங் கிளர்க்காக செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு லெவல் ஜாஸ்தியாகும், பே ரைஸ் ஜாஸ்தியாகும். ஆனால் நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதே நேச்சர் தான், டிக்கெட் இஷ்யூ பண்ணுற நேச்சர் தான் இருக்கும். இது வந்து சிசிடிசி பொறுத்தவரை. ஒருவேளை இதில் இன்கேஸ் ஆடியோ லிசன் பண்ணுறவங்க ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்கன்னா த்ரூ ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் ஆஃப் ரெக்கார்டு, த்ரூ ரெக்கமெண்டேஷன் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா டிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். டிபிஓனா டிவிஷனல் பர்சனல் ஆஃபீஸ். அங்கே எல்லாமே என்டையராக ரயில்வேயோட அந்த என்டையர் டிவிஷனுக்கு எல்லா பேப்பர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் அங்கே தான் நடக்கும். ஒருவேளை உங்களால் ஆன் ஃபீல்டு இந்த மாதிரி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண முடியாத பட்சத்துக்கு நீங்கள் த்ரூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிபிஓ அங்கே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரயில்வேல நீங்கள் எந்த ஜாப் எடுத்தாலும் உங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ்னால் நைட் ஷிஃப்ட் கண்டிப்பாக வரும். நைட் ஷிஃப்ட் வர முடியாதுன்னு சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் தான் இருக்கும். டே ஷிஃப்ட் வரும், நைட் ஷிஃப்ட் வரும், பீரியடிக்காக 3 days ஒன்ஸ் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஷிஃப்ட் எப்படின்றத நான் அந்த ஆடியோவோட எண்டில் ஷிஃப்ட் பேசிஸ் எப்படி டைமிங் இருக்குன்றத சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஷிஃப்ட் இருக்கும், ஷிஃப்ட் இல்லாமல் இருக்காது. அண்ட் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஜங்ஷன் பாயிண்ட்டு, அதாவது திருச்சின்னு எடுத்தால் திருச்சி, விழுப்புரம்னா விழுப்புரம், தஞ்சாவூர்னா தஞ்சாவூர், இந்த மேஜர் ஜங்ஷன்ஸ். அது இல்லாமல் எங்கெல்லாம் மேஜராக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிற்கிதோ அங்கெல்லாமே இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க்ஸ் இருக்கும். லைக் இப்போ திருச்சி நெக்ஸ்ட்டு ஸ்ரீரங்கம்லேயும் ஜங்ஷன் பாயிண்ட் கிடையாது, பட் மேஜர் ட்ரெயின்ஸ் எல்லாமே நிற்கிறது ஸ்ரீரங்கமில் நிற்கும். ஸோ அங்கே வந்து இந்த சிசிடிசின்ற கேடர் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி மேஜர் ஸ்டேஷன்ஸ்லலாம் எங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்கிதோ அங்கெல்லாம் இந்த ஒர்க் இருக்கும். இது வந்து ஆஸ் ரிகார்ட் டு சிசிடிசி இதுதான். நெக்ஸ்ட்டு
ஜஸ்ட் மினிட். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த 2 போஸ்ட்டும் லெவல் 2ல வருது. 2 போஸ்ட்டும் சேர்த்து 22. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் டிஜிட் வேகன்சி இருக்கு. ஸோ இதில் எப்படின்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும் மேஜராக உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பேசிஸ் கிடையாது. ஷிஃப்ட் பேசிஸ் கிடையாதுன்னா காலையில் 10 மணிக்கு லாகின் பண்ணிங்கன்னா, லாகின்னா போய் அட்டண்டன்ஸ் சைன் பண்ணிங்கன்னா ஈவினிங் 6 மணி 6:30 மணிக்கெலாம் வெளியே வந்துடலாம். நைட் ஷிஃப்ட் கிடையாது. இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஜஸ்ட் வெறும் டைப்பிங் ஒர்க் மட்டும்தான் இந்த ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு மேஜராக சேஃப்டி கன்சர்ன்ட் ஒர்க் எதுவும் இருக்காது. வெறும் பேப்பர் ரிலேட்டட் ஒர்க்கு, அப்புறம் வெரிஃபிகேஷன் ஒர்க்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒர்க்கு, அப்புறம் ரெஜிஸ்டர் மூவ்மெண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி நார்மலான ஒர்க்காக தான் இருக்கும். பட் இதில் எப்படின்னா இல்லை ப்ரமோஷன் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. பிகாஸ் இதே கேடரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சீனியாரிட்டி படி தான் ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ அந்த பேசிஸில் பார்க்குறப்ப ப்ரமோஷன் கிடைக்கிறது அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அது பார்த்தீங்கன்னா, ஸோ த நேம் டிஸ்கிரைப் இட் செல்ஃப், அக்கௌண்ட்ஸ்ன்னு வருது இல்லை. ஸோ எவ்ரிதிங் மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனி செப்பரேட் பில்டிங்கே இருக்குது திருச்சி ஹெட் குவார்ட்டர்ஸில். ஸோ எப்படின்னா இனிஷியலாக நம்ம இப்போ நான் ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து இன்னொரு ஸ்டேஷன் போகிறேன்னா எனக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ்னு ஒரு கிளைம் இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் நான் வந்து எழுதி கொடுப்பேன். அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் மணி கம்ஸ் இன் டு த ரயில்வே அண்ட் கம்ஸ் அவுட் கோஸ் அவுட் ஆஃப் த ரயில்வே, அது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. அண்டு இவங்க வந்து பெஞ்ச் ஒர்க் தான். ஸோ 10 to 6 தான், ஷிஃப்ட்டு கிடையாது. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும், நேஷ்னல் ஹாலிடேனா லீவ் கிடைக்கும், எல்லாமே இதில் கிடைக்கும். இது அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் அந்த டைப்பிஸ்ட் ப்ளஸ் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து அந்த பெஞ்ச் ஒர்க் தான் அது. அண்ட் இதில் எப்படின்னா உங்களுக்கு டார்கெட் ஒன்று கொடுப்பாங்க. கொஞ்சம் இனிஷியலாக கொடுக்கலனாலுமே, பட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டார்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க. டார்கெட் இன் த சென்ஸ் லைக் விஜிலன்ஸ் மாதிரி. இப்போ சில ஸ்டேஷனுக்கு நீங்கள் ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸ்டேஷனுக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு அங்கே ரெக்கார்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களோட அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில் அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த ரெக்கார்ட்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கான சார்ஜ் ஷீட்டு, அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டு அதெல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுக்குற மாதிரி இந்த சென்ஸ் நீங்கள் இஷ்யூ பண்ணணும், அவங்க அதை பே பண்ணணும். அந்த மாதிரி அந்த கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு ஃபைன் அமௌண்ட்டு சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த விஜிலன்ஸ், இன்வெஸ்டிகேஷன், இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த ஸ்டேஷன் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது லேட்டர் ஆன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போவீங்க. அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க் 4th போஸ்ட் வந்து ட்ரெயின்ஸ் கிளர்க் லெவல் 2ல வருது. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இது எப்படின்னா இது வந்து ஆன் த ஃபீல்டு ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு வேகன் ஒரு வருது, ஒரு ட்ரெயின் ஒன்று வருது அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு வந்து இப்போ குட்ஸ் ட்ரெயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் ட்ரெயின் இருக்குது. ஓப்பன் வேகன் இருக்குது, க்ளோஸ்ட் வேகன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் வேகன் இருக்குது. எந்தெந்த குட்ஸுக்கு எந்தெந்த வேகன் சூஸ் பண்ணுன்றதை இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நெல் மூட்டை ஏற்றிட்டு போகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வேகனை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ எத்தனை நெல் மூட்டை ஏறுது, அப்போ ஒரு வேகனில் எத்தனை நெல் மூட்டை வைக்க முடியுதுன்னா, இப்போ ஒரு 1000 நெல் மூட்டை இருக்குன்னா அதுக்கு எத்தனை வேகன் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இந்த டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒருவேளை சார்கோல் ஏற்றிட்டு போகிறாங்க, சார்கோல்னால் ஒரு ஓப்பன் வேகன்லேயே ஏற்றிட்டு போகணும், க்ளோஸ்டு வேகன் இருக்கக்கூடாது. அப்போ அந்த நெல் மூட்டைக்கு பயன்படுத்துகிற வேகனை நெல் மூட்டைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், சார்கோலுக்கு பயன்படுத்தக்கூடாது. சார்கோலுக்கு பயன்படுத்துகிறத சார்கோலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், நெல் மூட்டையை எடுக்கிறதுக்கு லோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த பைஃபர்கேஷன்ஸ், இது உங்களுக்கு 2 சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். பட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வேகன் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் லோடிங் அண்ட் அன்லோடிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க்கோட வேலை தான். இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா இதில் க்ரூ புக்கிங், அப்புறம் கேரேஜ் அண்ட் வேகன் டிபார்ட்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. கேரேஜ் அண்ட் வேகன்னா எந்தெந்த கேரேஜஸ் எந்தெந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எந்தெந்த வேகன்ஸ் எங்கே டிசைட் ஆகணும், அப்படி எங்கே போகணும், என்ன எவ்வளோ லோடிங் டைம், எவ்வளோ அன்லோடிங் டைமு, ட்ராவலிங் டைம் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க டிசைட் பண்ணுவாங்க. அண்டு இதில் கொஞ்ச நாள் கழித்து பிஓஹெச், ஜிடிஆர் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் வரும். பிஓஹெச்னால் பீரியாடிக்கல் ஓவர் ஹாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெயின் ஃபார் எக்ஸாம்பிள் நாகப்பட்டினம்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வருது அப்படின்னா, நாகப்பட்டினம் லோடிங் முடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு வர அதுக்கு எப்படி ஒரு 1 day ஆயிரும், ஏன்னா குட்ஸ் எல்லாம். ஸோ ஒரு 1 day ஆயிரும். 1 day ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் அதை அன்லோட் பண்ணிவிட்டு
திருப்பி கன்னியாகுமரியிலேருந்து ஒரு எம்டி வேகனா மதுரைக்கோ இல்லாட்டி திருச்சிக்கோ எங்கேயோ ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் போகிறோம். அங்கே வந்துட்டு பீரியாடிக்கல் ஓவர் ஹாலிங்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் மெயின்டெனன்ஸ் ஒர்க். ஸோ அந்த லோட் பண்ணின பிறகு திருப்பி அடுத்த லோடிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த வேகன் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷன் சரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பீரியாடிக்கல் ஓவர் ஹாலிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜிடிஆர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. ஜிடிஆர்னா இட் இஸ் நத்திங் பட் ட்ரெயின் க்ரூ. ட்ரெயின் க்ரூனா மொத்தம் 3 பேர். ஒன்று லோகோ பைலட், இன்னொன்று அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இன்னொன்று கார்டு. இந்த கார்டுன்ற பொசிஷன் தான் இப்போ வந்து ட்ரெயின் மேனேஜர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இவங்க இந்த 3 பேர் சேர்ந்து தான் ஜிடிஆர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிடிஆர் அரேஞ்ச்மெண்ட்டை இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க வந்து இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு இந்த குட்ஸ் வேகன் இல்லை எடுத்துகிட்டு இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க்கோட ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும், ஆன்ஃபீல்டு ஜாபு ட்ரெயின்ஸ் கிளர்க்கை பொறுத்தவரை. அண்டு நத்திங் மோர் தேன் தட். இந்த இதில் வந்து அவ்வளோதான். ஸோ லெவல் 2 அண்ட் லெவல் 3 ஹோப்ஸும் எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் ஆயிருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த குரூப்பில் அப்படியே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க, நான் அப்படியே மூவ் ஆன் ஆகுறேன். இல்லை டவுட் இருந்ததுன்னா நடுவில் அப்படியே கேளுங்க, சொல்கிறேன் நான். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, கிளியராக தான் இருந்துச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது, திருப்பி 1 செகண்ட் சொல்லுங்கள். குரூப்பில் அப்படியே என்ன டவுட்ன்றதை நானே கமெண்ட் கேட்கவா? பண்ணட்டும். ஓகே. இல்லை குரூப்பில் அப்படியே கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஓகே ஓகே, நான் அப்படியே பார்க்குறேன். பாருங்கள். ஓகே. ட்ரெயின்ஸ் கிளர்க் ஷிஃப்ட் பேசிஸ் தான். ஆமாம் ப்ரோ, ட்ரெயின்ஸ் கிளர்க் ஷிஃப்ட் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ அது வந்து எங்கன்னா ஜங்ஷன்ஸ் யார்ட் பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ 24/7 யார்டு ரன்னிங் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து ஷிஃப்ட் பேசிஸ் தான், ஃபீல்டு ஒர்க் தான். ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா எந்த போஸ்டிங் தான் எலிஜிபிள்? A2 போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணுமா ப்ரோ? ஓகே. மிஸ்டர் விஜய், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெவல் 6 அண்ட் லெவல் 5க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. அண்ட் மோர் தென் தேட் நீங்கள் A2 போஸ்டிங்க்கு எலிஜிபிள்னா உங்களோட ஐ டிஃபெக்ட் என்னன்றதை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பெக்ஸ் சர்ஜரி எதுவும் நடந்ததுன்னா இந்த சர்ஜரியோட ரிசல்ட்டை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃபைனலாக நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அந்த இது விஜய்க்கு மட்டும் இல்லை ஜென்ரலாக எல்லாருக்குமே கேட்டுக்கோங்க. ரயில்வேக்குன்னு உள்ளே வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மெடிக்கலி யூ ஹேவ் டு பி ஃபிட். ஸோ அந்த மெடிக்கலி ஃபிட்டுன்றது தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு படித்து டிவி கிளியர் பண்ணி ஃபைனலாக மெடிக்கலில் போர்ட் அவுட் ஆக நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பேட்ச்சில் கிட்டத்தட்ட 22லேருந்து 30 பேர் அந்த மாதிரி மெடிக்கலி போர்ட் அவுட் ஆனாங்க. ஸோ அதனால் அதை தவிர்த்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரு 600 to 700 ருபீஸ் தான் செலவாகும். என்ன க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்களோ அது இருக்கா என்னன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் டாக்டர், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் யூ ஹேவ் டு செக் யுவர் செல்ஃப். அண்ட் முரளி ப்ரோ ஏதோ கேட்டிருக்காங்க பாருங்க, வாய்ஸ் சாட் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பண்ணுறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. அளவு கொடுத்துருக்கு, அப்படியே ஒரு ஒரு ஆளாக கேளுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிசியா? ப்ரோ நான் தான் டிகே பேசுறேன். எங்க குரூப்ல ஷேர் பண்ணி விட்டேன் ப்ரோ லிங்க். ஓகே ஓகே.
அதே தான் கேட்பாங்க. அபிஷேக் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கேட்டிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் டீல் வித் திஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ரயில்வே ஸ்டாஃபாக இருந்துக்கிட்டு ரயில்வேக்கு இப்படி பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். என்னன்னா குரூப் டிக்கு போகிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, குரூப் டி வந்து த நேச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் வெரி ஹெக்டிக். ரொம்ப முக்கியம். அது நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். அண்ட் குரூப் டிலையுமே நிறைய கேடர்ஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ்மேன் கேடர் இருக்குது. அதே இன்ஜினியரிங் சைடு போனீங்கன்னா அங்கே கீமேன்ற ரோல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேடர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் நேச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் வெரி ஹெக்டிக். அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து குரூப் டி கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக படித்து லெவல் 2 ஒரு லெவல் 3 கிளியர் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ் நிறைய இருக்குது. அதை நான் எலாபரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் த திங். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை குரூப் டி பொறுத்தவரை. ஸோ திஸ் இஸ் தட். சார், ஐக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண மெடிக்கலில் தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டிப்பாக கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணதெல்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. பிகாஸ் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இல்லாமல் இவங்க 2 ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளை செக்கப் அனுப்புவாங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் மிஷின் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அசால்ட்டாக கண்டுபிடிச்சிரும் நம்ம பண்ணியிருக்கோமா பண்ணலையான்னு. ஸோ தேட்ஸ் இட். பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. மெடிக்கல் செக்கப்னா என்னது ப்ரோ? ஓவரால் செக்கப் ஒரு ஐ செக்கப்? மெடிக்கல் செக்கப்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது, நீங்கள் லெவல் 6 இல்லை லெவல் 5க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படி இல்லாட்டி ட்ரெயின் மேனேஜருக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பாடி வெயிட்டு, ஹைட்டு அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. விஷன் கரெக்டாக இருக்கணும். விஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் பார்ப்பாங்க, லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ 6x6 A2 கேடர் இருக்கணும். ஸோ அந்த இது இருக்கணும். நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஐசிஎஃப் அண்ட் சதர்ன் ரயில்வே போஸ்டிங், சதர்ன் ரீஜன் போஸ்டிங். ஐசிஎஃப்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிதுன்னா ப்ராபப்ளி அங்கே தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும். உங்களால் அகெயின் பேக் டு உங்களோட ஹோம் ஸ்டேட்டுக்கு, ஒருவேளை நீங்கள் சென்னையை பூர்வீகமாக கொண்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாகும். மோஸ்ட்டாக யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு ஒர்க் இன் ஐசிஎஃப், அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஐசிஎஃப்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை சதர்ன் ரீஜனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டாவே உங்களுக்கு இனிஷியல் போஸ்டிங் உங்களோட ஹோம் டவுன் கிட்ட இருக்கிற வேகன்சியில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி அவங்களோட ஃபில்லிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் விருதுநகரில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு விருதுநகரில் இருக்கேன். எனக்கு வந்து மதுரை ஜங்ஷனில் தான் எனக்கு ஓப்பனிங் இருக்குது. அப்போ மதுரையில் ஒரு வேகன்சி இருக்குது. பட் விருதுநகரில் எனக்கு இல்லைன்னா எனக்கு மதுரை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு விருதுநகரில் ஒரு வேகன்சி இருக்குது, நானும் விருதுநகரில் செலக்ட் ஆகிருக்கேன். இன்னொரு நார்த் இந்தியன் பையனும் செலக்ட் ஆயிருக்கான்னா எனக்கு விருதுநகர் கொடுத்துட்டு அவனுக்கு மதுரை கொடுத்துருவாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நார்த் இந்தியன் ப்ளஸ் நம்ம ஹோம் ஸ்டேட்டாக கொண்டவங்களுக்கு அவன் விருதுநகரில் தங்கினாலும் அவனுக்கு ஓன் எக்ஸ்பென்ஸ் தான், மதுரையில் தங்கினாலும் ஓன் எக்ஸ்பென்ஸ் தான், பாண்டிச்சேரியில் தங்கினாலும் ஓன் எக்ஸ்பென்ஸ் தான். பட் நமக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அந்த ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரியாரிட்டைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இட் இஸ் நத்திங் தட். இது ஒரு சதர்ன் ரீஜனில் இந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. கேட் ஓப்பனர் ஆல்சோ நாட் அட்வைசபிள் ப்ரோ ஃபார் குரூப் டி. கேட் ஓப்பனர் நாட் மிஸ்டர் காளி, கேட் ஓப்பனர் க்ளோசிங் வந்து கேட் மேன் அப்படி சொல்லுவாங்க. நாட் அட்வைசபிள்னு நான் சொல்லலை. பட் என்னென்னா ரிஸ்க்ஃபுல் ஜாப். எப்போயுமே ஆன் டியூட்டி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இன்டர்மீடியன்ட் ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியன்ட் ரோஸ்டர்னு சொன்னோன்னா எப்படின்னா 12 ஹவர்ஸ் டியூட்டி 12 ஹவர்ஸ் ரெஸ்ட் அந்த மாதிரி வரும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் 12 ஹவர்ஸ் உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ண மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்ட்டு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச நாள் லீவு கேட்குறப்ப கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு வேலைக்கு சூஸ் பண்ணணும். ஸோ அந்த பேசிஸில் தான் சொன்னேன் நான். நெக்ஸ்ட்டு ப்ரோ, இஃப் சம்மன் அண்டர்கோன் எனி மேஜர் சர்ஜரி இன் தர் பாடி வில் இட் காஸ் எனி எஃபெக்ட் இன் செலெக்ஷன்?
இல்லை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. மேஜர் சர்ஜரினா 2-3 விஷயம் தான் பார்ப்பாங்க. ஒன்று என்னன்னா, ஃபார் ஆஸ் ஃபார் அஸ் கேர்ள்ஸ் இஸ் கன்சர்ன்ட் கைனகாலஜிஸ்ட் ஒரு செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் மேல் கேண்டிடேட்ஸ் இஸ் கன்சர்ன் சர்ஜரி பண்ணுற டாக்டர் சர்ஜன் வந்து ஒரு செக் பண்ணுவார். ஸோ அந்த செக் ரெண்டுமே வந்து நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் இன்பில்ட்டாக வேறு எதுவும் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க, உங்கள் உடம்புல வேறு எதுவும் சர்ஜரி நடந்திருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் ஷோகேஸ் ஆகாது. தமிழ் செல்வன், ஹோப்ஸ் உங்கள் ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் எந்த போஸ்டிங் பெஸ்ட்? ரயில்வே பொறுத்தவரை இந்த போஸ்டிங் பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் டெஸ்க் ஜாப் தான் சூஸ் பண்ணணும். இது கேர்ள்ஸுக்குன்னு கிடையாது, பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி. ப்ரெஷர் இல்லாத ஜாபு, காலையில் போனால் ராத்திரி வீட்டுக்கு வரலாம், மத்தியானம் நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்லாம், டீ குடிக்க வெளியே போகலாம், அரட்டை அடிக்கலாம். அப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்க் ஜாபை சூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், கொஞ்சம் லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ப்ரிஃபரபுளாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஆஸ் ஃபார் அஸ் ஓப்பன் மைண்டடாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, ப்ரெஷர் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த டெஸ்க் ஜாப் நான் சொன்ன மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது. பட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கிளர்க்கம் டைப்பிஸ்ட். ஹோப் ஸோ ஏபி உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எவ்வளோ இயரில் இருக்கும்? யாரு என்ன ப்ரோ? இந்த ஐசிஎஃப்எஸ்எஸ் எஸ்ஆர் போஸ்டிங் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கோபிசின்றவர் கேட்டிருக்காருல, சொல்லியாச்சா? ஆமாம் கேட்டிருந்தாரு. ஆமாம் சொல்லிட்டேனே. ஓகே சாரி அது சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து காலி கேட்ட கேட் ஓப்பனர் சொல்லியாச்சு. திருவனந்தபுரம் அப்ளை பண்ணுற லிங்க் அனுப்புங்க. இப்போ இது அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குமே. ஓகே, அபவுட் கிரேட் 3 எக்ஸாம்னா எதை வாட் யூஆர் ஸ்பெசிஃபைங் மிஸ்டர் மார்க் ஆண்டனி? கிரேட் 3னா கிராண்ட் 3னா என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட்டு விஜய், நான் ஜூனியர் சீனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் ப்ரோ, அப்பையும் விஷன் செக் பண்ணுவாங்களா இல்லையா? விஷன் செக்கிங் எங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் லெவல் 5 and 6. மற்ற எல்லா இடத்துலையுமே லீனியன்சி இருக்கும். ஸோ அங்கே வந்து அவங்க கேட்குற ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா யூ வில் பி இன் டு த சர்வீஸ். ஸோ அந்த லெவல் 5, 6க்கு மட்டும் கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட பேட்சில் அரௌண்ட் 22லேருந்து 28 பேரை வந்து அவங்க போர்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து அவ்வளோ குரூஷியலான போஸ்ட்டு. அந்த குரூஷியலான போஸ்ட்டுக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணுன்றது தட் இஸ் மோஸ்ட் நெசசரி. அதனால் அதுக்கு பண்ணாங்க. டெஸ்க்டாப் ஒர்க் டைமிங் 10 to 6. இட் டிபெண்ட்ஸ் மிஸ்டர் முத்துலக்ஷ்மணன். என்னென்னா சில டிவிஷன், திருச்சி டிவிஷனில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு லாகின் பண்ணிட்டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. சனிக்கிழமை யூஸ்வலாக 5 மணி வரைக்கும், பட் வீக்லி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டு சனிக்கிழமை அதுக்கான ஆஃப் எடுத்துக்குவாங்க. அப்போ வீக்லி 1 மணி நேரம்னா 6 நாளுக்கு 6 மணி நேரம் கணக்கு வரும், ஒரு நாள் ஆஃப் எடுத்துக்குவாங்க. பட் மதுரையில் இந்த டைமிங் மாறலாம். பட் டெஸ்க் ஜாப் டைமிங்னா யூஸ்வலாக எப்படி காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம், 9 to 5 9 to 5 சொல்லலாம், அந்த மாதிரி ஜாபாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிவிஷன் டைமிங். அண்ட் பாசிட்டிவிட்டி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இயர்ஸில் இருக்கும்? நல்ல கொஸ்டின். ட்ரான்ஸ்ஃபருக்கு 2 மோடு இருக்குது. ஒன்று சோலோ ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர். சோலோ ட்ரான்ஸ்ஃபரும் ஆகணும், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது யூ ஹேவ் டு சர்வீஸ். நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகுறீங்களோ அங்கே வந்து 3 years ஆஃப் சர்வீஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எழுதி வைக்கிறதுக்கே எலிஜிபிள் ஆவீங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு 90 to 150 பேர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் எழுதுகிறப்ப 151வது ஆளாக தான் எழுதுவேன். எனக்கு சீனியர் 150 பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டு தான் எனக்கு போடுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எழுதி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 3 வருஷம் கழிச்சு தான் வருமே. அதுக்கப்புறம் தான் எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுத முடியும். அதுக்கப்புறம் சீனியாரிட்டி படி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இது வந்து சோலோ ட்ரான்ஸ்ஃபர். ஒருவேளை நீங்கள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. சேம் கேட்டகரியாக இருக்கணும், சேம் லெவல் ஆஃப் போஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் இந்த 2 க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவருக்கு இங்கே வில்லிங் இருக்கணும், இங்கே வர்றதுக்கு வில்லிங் இருக்கணும், நீங்களும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வில்லிங் இருக்கணும். ப்ளஸ் உங்கள் 2 பேரோட ஷிஃப்ட் மூவ்மெண்ட்டும் உங்கள் டிவிஷன் அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் நடந்ததுன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அக்செப்டபிள்.
திருவனந்தபுரம் ஆர்ஆர்பி தமிழ்நாடுல அது வரைக்கும் வரும் ப்ரோ. இது சொல்றீங்களா கேட்குறீங்களா மிஸ்டர் சதீஷ்? அவர் எந்த ஏரியால வரும்னு கேக்குறாரு. நீங்க இந்த எது தேனி என்னது ப்ரோ? மதுரைலாம் சொன்னீங்கல்ல, மதுரை தேனி ஆமா. அது கேக்குறாரு. ஓ, அந்த எந்தெந்த ஊர் ஜூரிஸ்டிக்ஷன் வரும் கேட்குறாரா? ஜூரிஸ்டிக்ஷன் கேக்குறாரு. ஓகே. சரி, திருச்சியிலேருந்து திருச்சியோட டிவிஷன் எப்படி அலோகேஷன் ஆகும்னா, திருச்சி சென்னை நோக்கி போகிறது டில் விழுப்புரம். ஸோ திருச்சி டு விழுப்புரம், ஓகேவா? அண்ட் அப்படியே நீங்கள் திருச்சி டு தஞ்சாவூர் சைடு வந்தீங்கன்னா, திருச்சி டு தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து மாயவரம், மயிலாடுதுறை டு விழுப்புரம், அப்படி அந்த பிரான்ச் கனெக்ட் ஆகும். ப்ளஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி, இந்த பெல்ட் கனெக்ட் ஆகும். அப்புறம் இதுதான் திருச்சியை விட்டு மதுரைக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் டுவர்ட்ஸ் மதுரைக்கு ஒரு ஊர் இருக்குது. ஐம் நாட் அதுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது போனவே தட் கம்ஸ் அண்டர் மதுரை டிவிஷன். அது திருச்சி டிவிஷனில் வராது. ஸோ திருச்சியோட விங்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகும். அண்டு டுவர்ட்ஸ் சென்னையில் விழுப்புரம் வரைக்கும் போகும் திருச்சியோட விங்கு. நெக்ஸ்ட்டு வியரிங் ஸ்பெக்ஸ் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சீனியர் கிளர்க்கல் கம் டைப்பஸ் சார். ஸ்பெக்ஸ் எலிஜிபிள் தான், பட் உங்களோட பவர் என்ன இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த க்ரூஷியல் ரூல் வந்து அந்த பவர் தான் மெயின்டைன் பண்ணும். எந்த போஸ்டிங் எடுத்தால் ப்ரமோஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மிஸ்டர் கவி சயன், எந்த போஸ்ட்லேயும் ப்ரமோஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை எதிர்பார்க்கவே முடியாது. பிகாஸ் ரயில்வே இஸ் அ ஹியூஜ் நெட்ஒர்க். உங்களுக்கு முன்னாடி கோடி பேர் வேலை பார்ப்பாங்க. கோடி பேருமே எலிஜிபிள் தான் ஃபார் ப்ரமோஷன். ஸோ ஒன்லி ப்ரமோஷன் யூ வில் பி அட்டைன்ட் ஒன்லி பை யோர் சீனியாரிட்டி லிஸ்ட். சீனியாரிட்டி லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷமும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு பேட்ச் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒரு இயரில் பல்க் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் இயர் பல்காக உள்ள ப்ரமோஷன் ஆவாங்க. ஒரு வருஷம் ரிட்டையர்மெண்ட்டே ஆகலை, ஒரு 10 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா இந்த வருஷம் ப்ரமோஷனே ரொம்ப 10 பேருக்கு தான் நடக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், உங்களோட லக் பொறுத்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே ப்ரமோஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. பட் ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்குன்னா ஒன் ஹூ கெட்ஸ் த சீனியாரிட்டி லிஸ்ட். அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் எப்படி வரும்னா, நீங்கள் இந்த ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதுறீங்களா, ஆல் இண்டியா எக்ஸாமில் உங்கள் ரேங்க் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் பிளேஸ்மெண்ட் போடுவாங்க. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் போடுற பிளேஸ்மெண்ட்டில் அங்கே ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குது. ஃபார் எஸ்எம்னா இட் இஸ் 90 days கோர்ஸ். ஃபார் ட்ரெயின் மேனேஜர் இட் இஸ் 60 days கோர்ஸு. ஃபார் கிளர்க்கல் அந்த மாதிரினா அதுக்கு கோர்ஸ் டேரெக்டாக எதுவும் கிடையாது, டேரெக்ட் அப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்லேயுமே நீங்கள் சாலிடாக நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டியில் உங்கள் பேட்சில் ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் வருவீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பியூர்லி அப்பான் சீனியாரிட்டி லிஸ்ட்டு தான். சார், வேகன்சி தமிழ்நாடுல இன்க்ரீஸ் ஆகுமா? இதை வந்து ஒரு ஆன்டிசிபேஷனில் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இன்க்ரீஸ் ஆகாது. த ரீசன் இஸ் இப்போ கொடுத்துருக்கிற வேகன்சியே மேக்ஸிமம் வேகன்சி தான். ஸோ அதனால் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் ஆகாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 100+ வேகன்சி தான் இருக்குது. எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணால் கிடைக்குமா? சரி, இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்க வேண்டாம். 100+ வேகன்சி தான் இருக்குது அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அந்த ஃபீல்டில் உள்ளே போகிறோமா இல்லை ஃபீல்ட் அவுட் ஆகுறோமா அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்மளோட முயற்சியை 100% நம்ம கொடுத்தா அது நம்மளுக்கு 200% ரிட்டர்ன் கிடைக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு படிங்க. உங்களோட எஃபோர்ட்டை நீங்கள் கொடுங்க. நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆனவர், அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தகுதியானவர், உங்களுக்கும் அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை இருக்கணும், அந்த போஸ்ட்னால உங்களுக்கும் மரியாதை இருக்கணும். அப்படின்ற பட்சத்துக்கு அந்த போஸ்ட் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. உங்களுக்கு கிடைக்கணுன்ற இருக்கிற போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கமர்ஷியல் அப்ரண்டிஸ், டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வரல. இட் இஸ் பிகாஸ் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் வரல. இப்போ கொடுத்ததே நான் அகைன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு பேசிஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. சார், ஐ எம் ஃப்ரம் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, பட் திருவனந்தபுரம் ஜோனில் வேகன்சி வெரி லோ. இஃப் ஐ சூஸ் சென்னை ஜோன் அண்ட் கெட் அ போஸ்டிங் இன் நார்தர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, கேன் ஐ கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சதர்ன் பார்ட்? சி கோபி, நான் அகைன் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாருங்கள். அந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்க எப்போ அந்த சீனியாரிட்டி பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்.
approximately how long will it take to complete the full process written exam to appointment? நல்ல கொஸ்டின். நடுவில் வேறு எந்த டிசாஸ்டரும் வராமல் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரயில்வே வில் டேக் டைம். இப்போ ஒரு ஒரு ரஃப் ஐடியா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் மந்த் 15ஓட ஐ திங்க் அப்ளிகேஷன் டேட் இஸ் கெட்டிங் க்ளோஸ்ட், அதாவது October 15th. ஒரு அப்ராக்சிமேட் October 15th வச்சுக்கலாம். ஸோ October 15 to October 30th வந்து அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு அதில் அப்ளிகேஷன் அக்செப்டட் லிஸ்ட் அண்ட் ரிஜெக்டட் லிஸ்ட் விடுவாங்க. ஒருவேளை ரிஜெக்டடாக இருந்தால் அந்த ரிஜெக்ட் பண்ணுற விண்டோ ஓப்பன், திருப்பி ரீஅப்ளை பண்ணுற விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 15 days டைம் தருவாங்க. ஸோ November 15 தென்னு. ஸோ November 15லேருந்து அதை அப்ளை பண்ணதை அகெயின் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இட் வில் டேக் இன்னொரு 15 days, November 30. ஸோ ஹார்ட்லி உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு January 1st வீக் இல்லாட்டி January மந்த்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கன்சிக்யூட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடப்பாக வச்சுருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சீக்கிரமாக ஸ்பீடப் பண்ணிடுவாங்க. ஓகே, வேகன்சி கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் வந்திருக்காது ப்ரோ. ஓகே, அண்டு சூரி, நீங்கள் இப்போ ஒரு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு போஸ்ட் கிடைக்கலன்னா மீதி 4 போஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். என்னன்னா, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்றது, உங்களோட லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கெட்டிங் மார்க்ஸை வச்சு நீங்கள் பேசிஸில் அப்ளை பண்ணுவீங்க. எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், இது செகண்ட் கிடைக்கணும், இது தேர்டு கிடைக்கணும், இது ஃபோர்த் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மார்க்கை நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜோனில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு போஸ்ட்டு உங்களுக்கு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் கன்சிக்யூட்டிவாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப உங்கள்கிட்டருந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வாங்குவாங்க, டிக்ளரேஷன் லெட்டர். லைக் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, ஸோ நீங்கள் இனிமேல் வேறு போஸ்ட்டுக்கு காம்படிட் பண்ண மாட்டீங்க அப்படின்றத செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதி வாங்கிடுவாங்க. ஸோ அப்படி எழுதி வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள், நீங்கள் வேறு எந்த போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஃபர்தர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்குமா ப்ரோ NTPC ஜாபில்? பாசிட்டிவிட்டி, நல்ல கொஸ்டின். ஃபர்தர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்குமா ப்ரோ NTPC ஜாபில்? அது எந்த ஜாபில் இருக்கீங்கன்றதை பொறுத்து. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் இந்த CCTC அந்த மாதிரி கேடர் ஜாபுக்கு போயிட்டீங்க, ஜங்ஷன் பாயிண்டில் வேலை அப்படின்னா உங்களால் நிற்க கூட டைம் இருக்காது, உட்கார டைம் இருக்காது, தண்ணி குடிக்க கூட டைம் இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை பேசஞ்சர்ஸ் சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்காது. அதுவே ஜங்ஷன் பாயிண்டில் இல்லாமல் ஏதோ ஒரு வேசைட் ஸ்டேஷன்னா ஒரு 2 ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வேசைட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் மேக்ஸிமம் ட்ரெயின் நிற்காதோ. ஸோ அப்படி நிற்காத ஸ்டேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கமில், திருச்சி விட்ட நெக்ஸ்ட் மேஜர் ஸ்டேஷன் விழுப்புரம் தான். ஸோ அதுக்கு நடுவில் இருக்க ஸ்ரீரங்கம், அரியலூர் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேஷன், ரொம்ப சில ட்ரெயின் மட்டும் நிற்கும். அந்த மாதிரி இடத்துல கிடச்சதுன்னா உங்களுக்கு எப்போ ட்ரெயின் வருதோ அப்போ மட்டும் தான் பேசஞ்சர் வருவாங்க. எப்போ ட்ரெயின் இல்லையோ அப்போ பேசஞ்சர் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கான ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஓகே, அவர்கிட்ட குரூப் டியில் ITI தான் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க, எப்படின்னு கேளு. யார் இது? சைல்டு லெவல் 2 SNT நந்தகுமார். SNT எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? மோகன் சந்தர், அந்த எப்படி நோட்டிஃபிகேஷன் லான்ச் பண்ணாங்களோ அந்த பேசிஸில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேசிஸில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எக்ஸாம் ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் பர்ஃபெக்டாக அமைஞ்சிட்டாங்க, ப்ளஸ் எக்ஸாம் கண்டக்டிங் எக்ஸாம் வென்யூஸும் அவங்களுக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குன்னா மோஸ்ட்டாக ஸ்பீடப் பண்ணி ப்ராசஸ் முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாம் நடுவில் டைம் கிடைக்குமான்னு கேட்டால் கூட ஒருவேளை அந்த மாதிரி டைம் எல்லாம் கோரியல் டைம் வந்தால் டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ அவங்க இனிஷியலாக ALP ஃபஸ்ட்டு விட்டாங்கன்னா ALP பீரியாடிக்காக போகணுன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க.
அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்களையும் மீறி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்பில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிடுவாங்க நடுவில். சரி, எஸ்என்டினா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் தெரியும் ப்ரோ, பட் அதில் என்ன ஒர்க்கு? அதில் டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்குது, கிரேட் 2 இருக்குது, அதில் எதை கேட்குறீங்க? ஒர்க் டைமிங் அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ப்ளஸ் சண்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் லீவ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஒர்க் டைமிங் வந்து நீங்கள் அகெயின் நான் சொல்கிற மாதிரி தான், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, எந்த போஸ்ட்டில் இருக்கீங்கன்றத பொறுத்து. நான் இப்போ எஸ்எம்மாக இருக்கேன். ஸோ எஸ்எம்மாக இருக்கிறதுக்கு நான் என்னோடய ஒர்க் டைமிங் சொல்கிறேன். அதே எஸ்எம்க்கு ஜங்ஷன் பாயிண்டில் வேறு ஒரு ஒர்க் டைமிங். ஜங்ஷன் பாயிண்டில் அவங்களோட ஒர்க் டைமிங் எப்படின்னா 6 ஹவர்ஸ் ஒர்க்கு 12 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு, 6 ஹவர்ஸ் ஒர்க் 12 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு, இப்படி தான் இருக்கும். 6-12 6-12 6-12. இது வந்து ஜங்ஷன் பாயிண்டில் இருக்கிற ஒர்க் ஷெட்யூலு. இது திருச்சி ஜங்ஷனில் இந்த ஒர்க் ஷெட்யூல் இருக்கும், பட் தஞ்சாவூர் ஜங்ஷனில் இந்த ஒர்க் ஷெட்யூல் கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் த டிராஃபிக் டென்சிட்டினா 2 விஷயம். ஒன்று ட்ரெயினோட மூவ்மெண்ட்டு ப்ளஸ் பேசஞ்சரோட மூவ்மெண்ட்டு. ட்ரெயின் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறப்ப பேசஞ்சர் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி ஏரியாவில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி எடுத்திங்கன்னா, திருச்சியிலேருந்து 4 ரூட்டுக்கு டிஸ்பேச் ஆகும். டுவர்ட்ஸ் சென்னை ஒரு ரூட்டு, டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் ஒன்று, டுவர்ட்ஸ் புதுக்கோட்டை ஒன்று, டுவர்ட்ஸ் மதுரை ஒன்று. ஸோ இப்போ 4 ரூட்டுக்கும் அவங்க பார்க்கறதுனால அங்கே 6 ஹவர்ஸ் டியூட்டி 12 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு, 6 ஹவர்ஸ் டியூட்டி 12 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு. வேற நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூட்டு தான் டிஸ்பேச்சு. தஞ்சாவூர்லேருந்து மாயவரம் ஒன்று, தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் ஒன்று, தஞ்சாவூர்லேருந்து திருச்சி ஒன்று. அங்கேயே பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மி தான். அங்கே வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் பாயிண்ட்ஸ் தான் ஜாஸ்தி, விச் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் ஃப்ரைட் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே எப்படி ஒர்க் ஷெட்யூல் இருக்கும்னா, ரயில்வே பொறுத்தவரை சண்டே மண்டே டியூஸ்டே அப்படி வீக் டேஸ்னு எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே Day 1 Day 2 Day 3 Day 4 Day 5 Day 6 Day 7 இப்படி தான். அண்ட் சாட்டர்டே சண்டே தான் லீவ் கிடைக்கணும்னு இருக்காது, பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் அண்டர் சர்வீஸ் செக்டரில் இருக்கும். ஸோ நம்ம வந்து 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். வீக் டேஸில் ஏதோ ஒரு நாள் நமக்கு லீவ், அதாவது ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்டு பேசிஸ் எப்படின்னா 96 ஹவர்ஸ்ன்னு டேஸ் சொல்லுவாங்க. 96னா 14 டேஸு. 14 டேஸ்னால் 2 வாரம். 2 வாரத்துக்கு 96 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். 96 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு 2 ரெஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். 2 ரெஸ்ட்னால் சாலிட் ரெஸ்ட்டு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஷெட்யூல். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிஆர்சிஎஃப்பை கிளைம் பண்ணிக்க முடியும் அது. ஸோ இந்த ஒர்க் டைமிங் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக மாறும். அது வேணா ஒர்க் டைமிங் நான் என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ மற்ற ஒர்க் வந்து சொல்லிடுறேன். கிரேட் 3 டெலிகம்யூனிகேஷன். கிரேட் 3 ஓகே. இது எப்படின்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்கு வந்து ஆன் த ஃபீல்டு ஒர்க்கு தான். ஸோ ஆன் த ஃபீல்டு ஒர்க்குன்னா இதுவும் 24/7 தான். ஏன்னா நாங்கள் எஸ்எம் எங்கள் ரூமுக்குள்ளே எங்களுக்கு 2 பேனல் கொடுத்துருப்பாங்க. 2 பேனலில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற எல்லா சிக்னல்ஸுமே எஸ்என்டி டெலிகம்யூனிகேஷன் ப்ளஸ் எஃப்காம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இவங்க மூலியமாக தான் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும் என்னோட ஸ்டேஷன்லேருந்து சிக்னல் வரைக்கும். ஸோ அந்த சிக்னலில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு, நான் கொடுக்குற சிக்னலுக்கு சிக்னல் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துக்கு சிக்னலிங் ஸ்டாஃப் எந்த டைமாக இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் சிக்னலிங் ஸ்டாஃப் வந்து இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் டு குரூப் டியோட போஸ்டிங் சொன்ன மாதிரி வெரி ஹெக்டிக்காக தான் இருக்கும். அண்டு என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற எல்லாருமே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் போஸ்ட் ஆஸ் ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின் மேனேஜர், அப்புறம் அந்த சிசிடிசி. ஸோ எங்கள் எல்லாரோட எய்மும் லெவல் 6 வச்சு படிச்சிங்கன்னா இந்த 3 போஸ்ட்டுமே நல்ல போஸ்ட்டு தான். ஸோ அதனால் மீதி போஸ்ட்டு கெட்ட போஸ்ட் அப்படின்னு சொல்லலை. பட் இதில் வந்து நேரத்துக்கு நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைமும் கிடைக்கும், நேரத்துக்கு நேரம் ஒர்க்கும் இருக்கும். அதை சைமல்டேனியஸாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஷிஃப்ட் பேசிஸ். ஷிஃப்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும், ஷிஃப்ட் பேசிஸில் வந்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் சென்னை ஜோனில் அப்ளை பண்ணிவிட்டு வேறு ஜோனில் ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கா? ஹோம் டவுன் பெங்களூர். பாலா, இதுக்கு சான்ஸ் இருக்குது. சென்னை ஜோனில் அப்ளை பண்ணுவீங்க, ஆனால் ஃபைனலாக ரெக்ரூட்மெண்ட்டில் முடிச்சுட்டு இவங்க சீட் அலோகேட் பண்ணுறப்ப சென்னை ஜோனில் வேகன்சி இல்லை, சீட்டெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு, வேறு ஜோனில் தான் வேகன்சி இருக்குன்னா அவங்கள தாராளமாக வேறு ஜோனுக்கு போடுவாங்க. பட் இட் இஸ் நாட் 100% கேரண்டி. அந்த வேகன்சி அந்த டைமில் வந்தால் போடுவாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பியூர்லி கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் தான், அந்த டைமில் இருக்கிற டெசிஷன் தான். ஆனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்டடி பிளான் கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் சார். பர் டே ஷெட்யூல் எவ்வளோ நேரம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் என்டையர் டே? ஓகே,
இது நல்ல கொஸ்டின். இவர் முரளி உங்களுக்கு ஃபைனலாக இது சொல்லுவார். என்னன்னா, நான் இன்ஃபோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த இன்ஃபோவர்ஸ் சேனலில் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ஃபோவர்ஸு நான் ஜஸ்ட் இங்கே டைப் பண்ணுறேன், அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து சேனலோட லிங்க்கு. நான் சேனல் லிங்க்கும் இங்கே பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஐடியல் ஷெட்யூல் ஃபார் குரூப் டி ஃபார் என்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். இட் இஸ் மோஸ்ட் வெல்கம். அது வந்து உங்களை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்துரும். பிகாஸ் அந்த ஐடியல் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. அந்த ரிஸ்க்குள்ள இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரும் எங்கே சேர்க்கணுமோ அங்கே. ஸோ என்னோடய சேனல் லிங்க்கும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சேனலில் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் நான் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷிஃப்ட் டைமிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஃபார் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஓகே, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். இது என்ன, இந்த போஸ்ட்டுக்கு பேர் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம். இந்த சீஃப் கிளர்க் கம் டிக்கெட் கலெக்டர்னு சொன்னல, அதோட ப்ரமோட்டட் வெர்ஷன் தான் இது. அந்த போஸ்ட் வந்து லெவல் 2 or 3 ஐ திங்க். அதில் ப்ரமோஷன் கிடச்சி இந்த சிசிசி டிஎஸ்க்கு வருவாங்க, CCC டிஎஸ்க்கு வருவாங்க, லெவல் 6ல் இருக்கிறது. இதுலேயும் அதே தான். ஜங்ஷன் பாயிண்டில் ஒர்க் வந்து 10 hours. இப்போ இந்த இடத்துல நான் மெசேஜாக டைப் பண்ணுறேன். ஸோ டே 1 மார்னிங் 10 o'clock வருவீங்க. ஸோ 10 hours to 20 hours. 20 ஹவர்ஸ்னால் 8 மணி ஈவினிங்கில். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் உங்களோட ஒரு ஷிஃப்ட் ஷெட்யூல் இருக்கும். மார்னிங் 10 hours to டே 1ல். நெக்ஸ்ட் டே 2, நான் கொஞ்சம் டைப் பண்ணிகிட்டே பேசுனால கொஞ்சம் மேபி ஸ்லோவாக பேசுவேன். டே 2 6 hours to 10 hours. Then day 2 20 hours to day 3 6 hours. ஓகே, இப்போ நான் டைப் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதுதான் வந்து ஷெட்யூலு. ஸோ டே 1 இதில் சண்டே மண்டே டியூஸ்டே எதுவுமே கிடையாது. டே 1 பொறுத்தவரை காலையில் 10 மணிக்கு வந்தீங்கன்னா ராத்திரி 8 மணிக்கு வீட்டுக்கு போகலாம். ஸோ சாலிடாக 10 hours ஒர்க் பண்ணணும். டே 1ல் 10 மணி நேரம் கவுண்ட் ஆயிருக்கு. டே 2 காலையில் 6 மணிக்கு வருவீங்க, காலையில் 10 மணிக்கே போயிடலாம். ஸோ 4 மணி நேரம். ஸோ அப்போ டே 1 அண்ட் டே 2 ரெண்டுமே சேர்ந்து 14 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ காலைல 10 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு திருப்பி வரணும். நைட் 8 மணிக்கு டே 2 நைட் 8 மணிக்கு வந்தீங்கன்னா டே 3 மார்னிங் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். அதாவது ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகும். அப்போ டே 1 ப்ளஸ் டே 2 ப்ளஸ் டே 3 கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா 2 10 hours, ஒரு 4 hours. அப்போ 24 hours 3 நாளைக்கு கவுண்ட் ஆகும். அப்போ டே 3 காலையில் 6 மணிக்கு போயிட்டீங்கன்னா டே 3 காலையில் 6 மணிலேருந்து டே 4 காலையில் 10 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கலாம். திருப்பி டே 4 காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு வரணும். ஸோ விச் மீன்ஸ் டே 3 காலையில் 6 மணிலேருந்து என்டையராக டே 4 காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்டு கிடைக்காது, நடுவில் ரிலாக்ஸேஷன் டைம் தான் இது. திருப்பி டே 4க்கு காலையில் 10 மணிக்கு வரணும். சிமிலர்லி டே 4 டே 5 டே 6 பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ டே 1 டு டே 6 முடிஞ்சதும் டே 7 உங்களுக்கு ரெஸ்ட்டு. இதுதான் வந்து நார்மல் ரோஸ்டர். இந்த ரோஸ்டர் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. இது ஜங்ஷன் பாயிண்டில் வேறு மாதிரி இருக்கும். ஜங்ஷன் பாயிண்டில் வேறு மாதிரி இருக்கும், நார்மல் ஸ்டேஷனில் வேறு மாதிரி இருக்கும். இட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிராஃபிக் டென்சிட்டி. ஸோ ஆனால் இது ஒரு மெஜாரிட்டியாக சொல்ல போனால் இதுதான் ரூல், இப்படி தான் இருக்கும். டெக் கிரேட் 1 என்ன டைப் பிவைக்யூ ரெஃபர் பண்ணணும், லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்? டெக் கிரேட் 1க்கு என்ன டைப் ஆஃப் பிவைக்யூ ரெஃபர் பண்ணணும்? பிவைக்யூ இட் இஸ் நத்திங் பட் நீங்கள் இப்போ லாஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஜஸ்ட் கூகுளில் ரெஃபர் பண்ணவே உங்களுக்கு பிவைக்யூஸ் கிடைக்கும்ல, அதே இடத்த நீங்கள் போட்டு பார்க்கலாம். இட் இஸ் வெல் அண்ட் குட். அதுவே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் டியில் நேச்சர் ஆஃப் ஜாப் தெரிஞ்சது, போய் ஜாயின் பண்ணுங்க, மை அட்வைஸ். பிரகாஷ் சொல்கிறது கரெக்டு. குரூப் டியில் நேச்சர் ஆஃப் ஜாப் தெரிஞ்சுட்டு போய் ஜாயின் பண்ணுறது நல்ல அட்வைஸ் தான்.
பட் நேச்சர் ஆஃப் ஜாப் எப்போ தெரியும்னா ஃபைனலாக நீங்கள் என்ன ஜாபுக்கு செலக்ட் ஆகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாபே தெரிய வரும். இல்லைன்னா உங்கள் ஸ்டேஷன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குரூப் டி ஸ்டாஃப்ஸை விசாரிச்சு பாருங்கள். ஒருத்தர் என்னென்ன லெவலில் இருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றத ஜஸ்ட் ஒரு ½ அவங்கள நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒன்றும் பேச வேண்டாம் அவங்கள்ட்ட. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசினாவே அவங்களே உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க வேணும் வேணாம் அப்படின்னு. பிகாஸ் நான் என்னோட ரொம்ப தெரிஞ்சவங்களே நிறைய பேர் குரூப் டியில் இப்போ உள்ள ப்ரோ போயிட்டு ப்ரோ சொல்லுங்க. இந்த பிரகாஷே குரூப் டி தான் ப்ரோ. பிரகாஷ் குரூப் டி தானா? ஆமா, அதனாலதான் சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ அதுதான் குரூப் டி வந்து இட் இஸ் லைக் ஃபாலோயிங் இன் டு த ட்ராப். அங்கே ஒரு ட்ராப் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம போய் விழுறோம் அந்த மாதிரி. அதுக்குன்னு நான் அந்த போஸ்ட்டை குறைச்சி சொல்லலை. பட் நம்மளோட எய்ம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இட் வில் பி பெட்டர் அப்படி சொல்ல வரேன். ஸோ அதனால் நான் இந்த போஸ்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அந்த போஸ்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலைன்னுலாம் யாரும் நினைக்க வேண்டாம். விச் ஜோன் கட் ஆஃப் இஸ் லோ? சி கட் ஆஃப் டிபெண்ட்ஸ் அப்பான், நம்ம இப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது. பிகாஸ் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கிற எத்தனை பேர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி, ப்ளஸ் கட் ஆஃபில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நிர்ணயிப்பாங்க. கட் ஆஃப் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், எல்லாராலையும் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். பட் கட் ஆஃப் கிளியர் பண்ண எல்லாருக்கும் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதில் யார் டாப் மோஸ்ட் மார்க்காக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கட் ஆஃப்ன்ற ஆப்ஷனே உங்கள் மைண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துருங்க. கட் ஆஃப் வேணாம் எப்பயுமே. கட் ஆஃப்க்கு பதிலாக உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா கொஸ்டினும் கரெக்டாக இருக்கணும், ஹையஸ்ட் மார்க் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற எய்ம் வச்சு படிங்க. அவ்வளோதான். கட் ஆஃப் இஸ் ஒன்றுமே பண்ணாது. விச் ஒன் கட் ஆஃப் இஸ் லோ அதுவும் தேவையில்லை. எக்ஸாம் எந்த மந்தில் இருக்கும் சார்? ப்ராபப்ளி என்னோட இன்ட்யூஷன் படி எவ்ரி திங் இஸ் ஆன்டிசிபேஷன் தான். ஸோ ஜான்வரியில் நடக்க வாய்ப்பு இருக்குது மிஸ்டர் நந்தகுமார். ஸோ பட் இது ஷியோரிட்டி கிடையாது, நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தனியாக ஒரு நாள் பேசுவோம் பிரகாஷ், அப்பாயின்மெண்ட் கொடு. சரி ரைட் ஓகே. சார் குரூப் டி ஐடிஐ குவாலிஃபிகேஷனை சொல்கிறாங்க. 18 போஸ்ட்டில் எந்த போஸ்டிங்லாம் 10th குவாலிஃபிகேஷன், லாஸ்ட் குரூப் டியில் ஓவராலில் விட்டுட்டேன். ஓகே. நெகட்டிவ் மார்க் இருக்கா? நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க? எல்லா எக்ஸாம்லையும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நம்ம இதில் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, ஸோ 0.33. ஸோ 3 கொஷின் தப்புனா உங்களுக்கு 1 மார்க் சாலிடாக போகும். ஆன்சர் ப்ளீஸ். இப்போ தான் டவுட் கேட்குற நேரமா? இதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணுவோம். வேற ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டடா இருக்க டவுட்ஸை கேளுங்க. அதுக்கு தான் ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்திருக்கு. மேக்ஸ்ல நிறைய நம்ம பசங்களே சால்வ் பண்ணுவாங்க. சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எவ்வளோ இயர்ஸ் படிக்கணும்? டெய்லி ஒரு மந்த்லி விச் இஸ் பெஸ்ட்? மிஸ்டர் ப்ளூ பீட்டல், நல்ல கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ் ரயில்வே பொறுத்தவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா 2024 ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம் வந்து 2024 கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டோன்னா, ரயில்வேவோட கரண்ட் அஃபேர் கேட்குற கொஸ்டின் வந்து சரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். 2024 ஜூலை மந்த் எனக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, கரண்ட் அஃபேர் பொறுத்தது நம்மளோட மைண்ட் பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, ஜூலைனா ஜூன் மாதம், ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம், இல்லை பிப்ரவரி, இல்லை ஜனவரினே வச்சுக்கோமே. இந்த ஜனவரி 2024 ஜூலை 2024 வரைக்கும் நடந்ததெல்லாம் கரண்ட் அஃபேர். அப்படி பைஃபர்கேட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு வருஷம் முன்னாடி போகலாம். ஸோ ஜனவரி 2023 அதுலேருந்து ஜூலை 2024 வரைக்கும் கரண்ட் அஃபேரை நம்ம ஒதுக்கலாம். பட் இவங்களோட கரண்ட் அஃபேரோட ஸ்கில் நாலேஜ் எங்கே வரைக்கும் போகும்னா 2021, 22, 20, 19 அங்கெல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் வந்து பழங்காலத்து கதை மாதிரி நம்ம ஜென்ரல் நாலேஜாக படிக்கிறத அவங்க ஜென்ரல் கரண்ட் அஃபேராக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேருக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டை படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதுறப்ப இந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு யூஸ் ஆகும். Anything else? ஓகே ப்ரோ, ஏதாச்சும் இதை நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணி இதை யூடியூப்ல போட்டுருவோம். ஓகே. எதுவும் டவுட்ஸ் இருந்தா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம அதை என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
பண்ணிடலாம் ப்ரோ, பண்ணிடலாம். ஓகே சரி ஸோ நம்ம அபிஷேக் என்ன கேட்டிருக்காரு, ஹவு லாங் டிட் யூ ப்ரிப்பேர் டு கெட் அ சர்வீஸ் அஸ் ஸ்டேஷன் மாஸ்டர்? ரொம்ப சிம்பிள். என்னோட காலேஜ் 2017 முடித்தேன். 2018 ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2019 மார்ச் மந்த் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2019 செப்டம்பர் மாதமே ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டேன். ஸோ ஆன் தி ஹோலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். 7 மந்த் ப்ரிப்பரேஷன்லேயே நான் என்னையே நல்லா மோல்டு பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு மோல்டு பண்ணேன்னா, அக்டோபர் மாதம் டெஸ்ட் வச்சாலே நான் கிளியர் பண்ணிடுவேன்ற கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ த ஒன்லி திங் அந்த 7 மாதம் நான் பண்ணினது என்னென்னா, கான்செப்ட் பில்டிங் அண்ட் ஃபவுண்டேஷன் பில்டிங் தான். ஃபவுண்டேஷன் மட்டும் என்னோடய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணினேன். அது எனக்கு கை கொடுத்துச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2019 அந்த செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் கோவிட் பிரேக் டவுன் வந்தது. லாக்டவுன் வந்ததுனால ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு இந்த சென்ஸ் என்ன போலவே இருந்த எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா, நான் வந்து கான்செப்ட் பில்டிங்க்கு அந்த 7 மாதம் 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பில்டிங் கட்டுறதுக்கு அடுத்த 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ வீட்டில் உட்காந்து கம்ப்ளீட்டாக காலையில் 4 மணிக்கு படிக்க உட்காந்தேன்னா ஈவினிங் 10 மணி வரைக்கும் படிக்கிறது மட்டும் தான் என்னோடய வேலை. நான் இந்த அடுத்த 2020 அண்ட் 21 நான் இன்வெஸ்ட் பண்ணது என்னோடய டைம் மட்டும்தான். என்னோடய டைம் மட்டும்தான் என்னோடய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட் பண்ண டைமுக்காக தான் அதோட பலனை நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமை நீங்கள் பர்ஃபெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு எப்பயுமே கை கொடுக்கும். படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கேயுமே உங்களை விட்டு போயிடாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கை கொடுத்துரும். ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கும், இல்லை இம்மீடியட்டாக கொடுக்கும், பட் கண்டிப்பாக கை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டவுட் கேட்டு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. பண்ணுவாங்க மிஸ்டர் கோபி, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் சொன்னேன். கேர்ள்ஸுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் பண்ணுவாங்க, பாய்ஸுக்கு வந்து சர்ஜன் பண்ணுவாருன்னா ரொம்ப அவ்வளோ இன்டெப்த்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பட் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. ஏன்னா மிஸ்டர் கோபி இது எதுக்கு செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏஎல்பி நான் சில போஸ்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஏஎல்பி போஸ்ட்டு, அப்புறம் வந்து எஸ்எம் கேடர், அப்புறம் ட்ரெயின் மேனேஜர், அப்புறம் வந்து ஆமாம், இந்த 3 போஸ்ட்டுக்கு இவங்களோட ஒர்க் நேச்சர் எப்படின்னா, ஒன்ஸ் ஒரு சீட்டில் போய் உக்காந்துட்டாங்கன்னா அடுத்த 10 மணி நேரத்துக்கு அந்த சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது. இனிஷியலாக இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க வெறும் உக்காந்தே இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும். ஒருவேளை இந்த ப்ராப்ளமோட வரவங்களுக்கு இன்னும் இந்த ப்ராப்ளம் அதிகரிக்கும். அதனால இதை செக் பண்ணுவாங்க. சார், இப்போ நடந்த ஜிடிசி எல்டிசி எக்ஸாம் உங்களுக்கு சிலபஸ் சேம் அஸ் என்டிபிசி சிபிடி சிலபஸ் ஆர் டெக்னிக்கல் சிலபஸ் சார்? அது மாறும். ஜிடிசி எல்டிசியில் வந்து மாறும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சிமிலராக வரும், பட் கொஞ்சம் மாறும் மிஸ்டர் ஸ்ரீராம். ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் October 1 ஃப்ரம் ஸ்க்ராச், கேன் வி கிராக் தி அப்கமிங் என்டிபிசி எக்ஸாம்? கண்டிப்பாக முடியும் தேவராஜ், முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோ மோட்டிவேஷனலாக பேசினாலுமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமை ஜஸ்ட் குவான்டிடேட்டிவாக யூஸ் பண்ணாமல் குவாலிட்டேட்டிவாக யூஸ் பண்ணவே ரொம்ப போதுமானது. நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிங்க. நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தேன். நீங்கள் அதே ஒரு 5 மணி நேரத்தில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் நல்ல எஃபிஷியன்ட் ரீடர். பட் உங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்கள் குவாலிட்டியில் தான் தெரியும். உங்கள் குவாலிட்டி ஆஃப் ரீடிங் ஸ்கில், அதில் தான் உங்களோட எஃபிஷியன்சி தெரியும். ஸோ நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிறத நல்லா எஃபிஷியண்ட்டாக படிச்சிங்கன்னா அதுவே போதுமானது தான். ஸோ த திங் இஸ், சிம்பிளாக சொல்லணும்னா குவாலிட்டி ஆஃப் ரீடிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் குவான்டிட்டி ஆஃப் ரீடிங். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களோட ஷெட்யூல் எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், என்னோட ஓன் சேனலில் நான் ஒரு இது கொடுத்துருப்பேன், ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பேன். அந்த ஷெட்யூல் யாருக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும்னா, யார் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, சைடில் ஒர்க் போகாமல் வெறும் படிக்கிறது மட்டும் தான் ஒர்க்குன்னு இருக்கவங்களுக்கு அந்த ஷெட்யூல் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மோல்ட் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, முடிச்சிருமா? நெக்ஸ்ட் எப்போ முடிச்சிடலாம் ப்ரோ. நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ சொல்லுங்கள். ஷியோர். ரீசனிங் ஆப்டி ஜிகே, ரீசனிங் ஆப்டி ஓகே. ஜிஎஸ் எப்படி ரீகால் பண்ணுறது? ஜிஎஸ் பொறுத்தவரை இட் இஸ் ஏன்னா ஆப்டி அண்ட் ரீசனிங் நம்ம வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே போட்டு அடைச்சிடலாம்.
ஸோ ஒரு 30 மார்க் ஆப்டி, அதில் அட்வான்ஸ் மேக்ஸ் ஒரு 5 கொஷின் 6 கொஷின் நார்மலாக வந்தாலுமே ஒரு 25 கொஷின் சால்வபுளாக இருக்கும், போட்டுடலாம். மேக்ஸ் இப்போ 30மே சால்வபுளாக இருக்கணும், ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிஷன் அப்படி. ஸோ ஒரு 30 ரீசனிங்கும் கரெக்டு, 30 ஆப்டியும் கரெக்ட்னா 60 மார்க் எடுத்துருவீங்க. இந்த ஜிஎஸ் அடுத்த 40 மார்க் வந்து இட் இஸ் லைக் அ ஓஷன். ஒரு கடலில் குண்டு ஊசி போட்டுட்டு தேடுறதுக்கு சமம். ஏன்னா ஜிஎஸோட சிலபஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயுமே நம்ம ரொம்ப பெக்யூலராக படிக்கணும். நம்ம வந்து படிக்கணுன்றதுக்காக இர்ரெலவெண்ட்டாக நிறைய நம்ம படித்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம ரிலவெண்ட் எதுவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ரைட் ஃப்ரம் இப்போ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, என்சிஆர்டி புக்கை படிங்க, என்சிஆர்டி சிலபஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. என்சிஆர்டி ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், என்சிஆர்டி சிலபஸ் படித்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமோ எழுத போகிறது கிடையாது. ஆஸ் வெல் நீங்கள் என்சிஆர்டி கம்ப்ளீட்டாக முடிச்சு நீங்கள் டெட் எக்ஸாமும் எழுத போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து இன்டெப்த்து ரைட் ஃப்ரம் பேஜ் 1 to பேஜ் 100 உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதில் எது தேவையோ அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. எது தேவையில்லையோ அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு ரீடிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். எது படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சுனாவே நம்மளுக்கு எது படிக்கணுன்றது ரொம்ப கையளவு தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு சிம்பிளாக போயிடலாம். ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் நீங்கள் எது படிக்கணுன்றத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் அதை சொன்ன மாதிரி அந்த சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதையும் பாருங்கள். டிஃபிகல்ட் டு ரீகால், அது வேறு வழியே கிடையாது, டெஸ்ட்டு தான் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் வேர் யூ கேன் ரீகால் எவ்ரி திங். ஸோ ஒரே கொஷினாக இருக்கும், ஆனால் ஆன்சர் வெவ்வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த கொஷினை இன்டர்பிரட் பண்ணது தப்பாக இன்டர்பிரட் பண்ணியிருப்போம், ஒரு சின்ன வேர்டிங்கில் மாற்றிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் எப்படின்னா ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை, கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கே டைரக்ட் கொஷின் வந்துடும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை அப்ளிகேஷன் பேஸ்டு சம்ஸ் நிறைய வரும். லைக் எப்படின்னா இப்போ ஜென்ரலாக நீங்கள் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அதெல்லாம் படிச்சிங்கன்னா எத்தனை கண்டிஷன் இருக்குது, என்னென்ன கண்டிஷன் இருக்குது, ப்ரீஃப் அவுட் பண்ணுங்கள், லிஸ்ட் அவுட்டில் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்பாங்க. அது ஒரு டைப் கொஸ்டின். இன்னொன்று அப்ளிகேஷன் பேஸ்டாக வரும். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு ஃப்ளைட் ஒன்று மேலே போயிட்டுருக்கு, ஃப்ளைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கீழே பூமியை நோக்கி த்ரோ பண்ணால் அது எந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றது இது அப்ளிகேஷன் பேஸ்டு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்காது. இதுக்கு நம்ம என்சிஆர்டி படித்தோன்னா இதை நம்ம தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும், 60 years வரைக்கும். ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் நம்ம என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சோர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எது தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் ஓரியன்டாக நம்ம திங்கிங் எபிலிட்டி இருந்ததுனாவே போதும். அண்டு ரீகால் பண்ணுறதுக்கு இந்த ஒரே வழி, ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ், நீங்கள் டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு, I even doubt that RRB will conduct NTPC in Jan 25 as there are 4 RRB exams before NTPC, ALP, RPF. தேவராஜ், ஓகே, இது நீங்கள் சொல்கிறபடி நடக்குதோ நடக்கலையோ, எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம் டு எனிபடி. ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் உங்கள் அசம்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான், பிகாஸ் யூ ஸ்டில் ஹேவ் 6 months ஆஃப் டைம். நீங்கள் 6 மாதம் தள்ளி போதே அப்படின்னு பார்க்குறதோட உங்களுக்கு 6 மாதம் கையில் கிடைக்குதே அப்படின்னு பார்க்குறது இன்னும் பெட்டர். ஸோ அந்த வகையில் யூ கேன் ஸ்டில் ப்ரிப்பேர். எனக்கு ஆண்டவனாக பார்த்தா அந்த 2 வருஷம் கொடுத்தான், உங்களுக்கு இந்த 6 மாதம் கொடுக்குறான் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். சாரி 6 மாதம், ஆமாம் 6 மாதம் கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்க எடுத்துக்க வேண்டியதான். ஸோ எந்த நடந்தாலுமே நம்மளோட ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்கிங் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு பார்த்தோன்னாவே போதும், பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ப்ராப்ளம் சைட்லேருந்து பார்த்துட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்காது எப்பயுமே. அண்ட் அயன்மேன் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் அப்படி தான் நடக்கணும் அப்படின்றது ரூல் கிடையாது. அவங்க எந்த நோட்டிஃபிகேஷன்லையுமே எப்பயுமே சொன்னது கிடையாது நாங்கள் ஏஎல்பிக்கு அப்புறம் ஆர்பிஎஃப் வைப்போம், ஆர்பிஎஃப்க்கு அப்புறம் தான் என்டிபிசி வைப்போம், அப்படி சொன்னதே கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் கண்டக்டிங் த எக்ஸாம். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரிசியூம் பண்ணிக்க வேண்டாம் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு. எப்படி வேணாலும் நடக்கலாம், அதுக்கு நம்ம எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும்.
அந்த மென்டாலிட்டியில் எப்பயுமே படிங்க. பெஸ்ட் புக்ஸ் சார், ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஃபார் அஸ் நான் 2019 ப்ரிப்பேர் பண்ணப்போ நான் புக்ஸ் எதுவும் ரெஃபர் பண்ணலை. இந்த ஒன்லி திங் புக்ஸ் ரெஃபர் பண்ணதுன்னா லூசென்ட் புக் நான் ரெஃபர் பண்ணினேன். இட் இஸ் பிகாஸ் எனக்கு கான்செப்ட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹிண்ட்டு அந்த ஏன்னா லூசென்ட் புக்கில் வந்து உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க, ஹிண்ட் வைஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். பட் லூசென்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் அன் எக்ஸாம். அது வந்து ரிவிஷன் ஃபார் அன் எக்ஸாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புக்ஸு நீங்கள் கேட்குறதுனால எனக்கு புக்ஸ் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. பிகாஸ் நான் இது வரைக்கும் எந்த புக்ஸுமே ரெஃபர் பண்ணது கிடையாது. அதனால் எனக்கு புக்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியல. நான் ரெஃபர் பண்ணது எல்லாமே யூடியூப் சோர்சஸ் மட்டும்தான். ஸோ அதுலேருந்து பண்ணி யூடியூப் சோர்ஸில் கான்செப்டை பில்டு பண்ணிக்கிட்டேன். ஒரு 3-4 மந்த்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்ட்டு போட்டு என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கல்ப் பண்ணிக்கிட்டேன். எக்ஸாம் சென்டர் நியர்பை போடுவாங்களா? எங்கே அந்த மெசேஜ்? எக்ஸாம் சென்டர் நியர்பை போடுவாங்களா ஆல் ஓவர் இந்தியா? இல்லை எக்ஸாம் சென்டர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நியர்பை போடுவாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து உங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறத போட்டுருவாங்க. பட் மெயின்ஸுக்கு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மெயின்ஸுக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்து நெல்லூர் போய் எழுதிட்டு வந்தேன், ஆந்திராவில். அந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு விசாகப்பட்டினம் போய் எழுதிட்டு வந்தாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கேட்டர்டாக தான் போடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு காம்படிஷனை குறைக்கணும். நம்ம ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு யோசிச்சுட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ அதனால் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து உள்ளேயும் போடுவாங்க, வெளியேவும் போடுவாங்க. பட் ப்ரிலிம்ஸ் உள்ளே தான் போடுவாங்க. சதீஷ், எனக்கு அதான் சொன்னல புக்ஸு பற்றி அவ்வளோவா எனக்கு ஐடியா இல்லைன்னு. ஸோ நீங்கள் என்சிஆர்டி 6 to 12 அரிகன் பப்ளிகேஷன் புக் ஓகேவான்னு கேட்குறீங்க. நீங்கள் ஓகேவான்னு கேட்குறதுக்காக நான் ஓகேன்னு சொல்லி நீங்கள் அதை படித்து அது கை கொடுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் இருந்தால் பாருங்கள். பிகாஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக புக்கை படித்து எனக்கு தெரிஞ்சு 12th புக்கெல்லாம் முடிக்கிறதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு இன்னொரு 10 வருஷம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோமே. ஸோ அதனால் அந்த சாய்ஸ் எல்லாம் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. இதுக்கு CBT 1 முடிச்சுட்டு எவ்வளோ கேப்பில் CBT 2 நடக்கும்? CBT 1 முடிச்சுட்டு எவ்வளோ நாளில் CBT 2 நடக்கும்? மோஸ்ட்டாக CBT 1 முடிஞ்சிட்டு அடுத்த ஒரு 90 டேஸ்ன்றது மேக்ஸிமம். அதுக்குள்ளே அவங்க ரிசல்ட்டு கொடுத்துட்டு 90 டேஸ்க்கு அப்புறம் எப்போ வேணாலும் CBT 2 நடக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் வேறு எதுவும் மிஸ்ஹேப்பனிங் நடக்காமல் இருந்தால். லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டு ஒரு குரூப் ஆஃப் ஒர்க் நடந்தது. ஒரு ஒர்க் நடந்தது. ஸோ அதனால் இன்னுமே டிலே ஆச்சு. ஸோ அதனால் வி கேனாட் ப்ரெடிக்ட். அதையுமே நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இத்தனை டேஸ்க்குள்ளே இருக்கும். பட் அப்ராக்சிமேட்டாக வி கேன் ஜஸ்டிஃபை ஒரு 60 to 90 டேஸ்க்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. I'm not considering it as a problem as the exam being delayed because I'm starting from scratch. I consider it as an opportunity to cover the basic syllabus. ஷோர் தேவராஜ், என்ன நான் இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு முரளியை தெரியும். அவர் ஆஃபர் பண்ணதுனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது உங்கள் எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு மித் இருந்திருக்கும், ப்ளஸ் நிறைய டவுட்ஸ் இருக்கும், கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்ன போல் நீங்களும் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் 4 பேருக்கு இந்த மாதிரி சொல்கிறது இட் வில் பி வெரி வெல் அண்ட் குட். YCT ப்ரீவியஸ் கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? YCT நான் புக் பார்த்ததில்ல, பட் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் எப்படின்னா கான்செப்சுவலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் போகலாம். கான்செப்சுவலாக இல்லாமல் வெறும் MCQ டைப்ஸில் வந்து ஒரு 1500லேருந்து 2000 MCQ ஒரு சாப்டரில் மட்டும் இருக்குது. அந்த சாப்டரை படித்து இந்த 2000 MCQவில் தாண்டி வெளியே வராது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா சயின்ஸ் இஸ் அ வேஸ்ட் ஏரியா. அதை நம்ம கைக்குள்ளே அடக்க முடியாது. 2000 கொஷின் இருந்தாலும் 2001வது கொஷினாக புதுசாக ஒன்று கேட்பான். ஸோ அந்த MCQ ஃபார்மெட்டில் இருக்கிற கொஷினை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட கான்செப்ட் பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை குவாலிட்டேட்டிவாக படிங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ஓகே, கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு. இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான்.
நானும் நிறைய பேர்ட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. நிறைய கொஷின்ஸ் இப்போ இருக்கிற மென்டாலிட்டி என்னென்ன கொஷின் கேட்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் நான் ஜஸ்ட் வீடியோ எடுத்து போடுறது அப்படியே எனக்கு அவங்க சைடில் தான் எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் வராது. அவங்க வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கிளாஸ் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி கொஷின்லாம் இப்படி பேசுகிறப்ப தான் நிறைய வெளியே வருது. அது வரைக்கும் நல்லது. கண்டிப்பாக பேசுவோம். அண்டு எல்லாரும் மனசில் ஒன்று மட்டும் வச்சுட்டு படிங்க. இருக்கிற போஸ்ட்டு கம்மி தான். அந்த கம்மியாக இருக்கிற போஸ்ட்டில் நமக்கு ஒரு போஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக நம்மளோட முயற்சிக்கு நம்மளுக்கான பலன் எப்பயுமே நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கலன்னா அது வேற யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மனசை வச்சுட்டு படிங்க. போதும், கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. பெஸ்ட் யூடியூப் சேனல்னு என்கிட்டயே கேட்டால் நான் என்னோட தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படிலாம் கிடையாது. யூடியூப் சேனல் ரொம்ப வெரைட்டி இருக்குது ப்ரோ. மூல முடுக்க எல்லாமே யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ நம்ம அது பெஸ்ட் யூடியூப் சேனல்னா ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 4 பேரோட பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரில் உங்களுக்கு யார் ஸ்டைல் அடாப்ட் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. அப்போ பெஸ்ட்டாக இருக்கும். So I think everything is okay. For concept building, please suggest YouTube channels. Okay. கான்செப்ட் பில்டிங் வந்து ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்னு சொல்லிட்டு சதீஷ் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கான்செப்ட் நல்லா டீட்டெயில்டாக எடுப்பார். அவரோட கான்செப்ட் பாருங்கள். பிகாஸ் நான் ஏர்லியர் டேஸில் அவரோட கான்செப்ட் தான் பார்த்தேன். அவர் 2 சேனல் ஒன்று வச்சுருப்பார். ஒன்று இங்கிலீஷில், இன்னொன்று தமிழில் வச்சுருப்பார். அது இப்போ எத்தனை சேனல் இருக்குன்னு தெரியல, நான் அப்போ பார்த்ததில் சொல்கிறேன். 2 சேனல் வச்சுருப்பாரு. இருக்கு, ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணி யூடியூப் சேனல்ல நம்ம சேனல்ல வீடியோலாம் போட்டிருக்கோம். ஓகே 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 ஓகே. ஸோ அதெல்லாம் பாருங்க. அப்புறம் இந்த எஸ்எஸ்சி தமிழன் கூட ஒரு சேனல் ஒன்று இருந்தது. நான் இப்போ ரீசெண்ட் 2-3 இது பார்த்தேன், வீடியோஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்க சேனல் தான் இருந்தாலும் என்ன சொல்லணும்ல, நமக்கு கடமை இருக்குல்ல. நன்றி நன்றி நன்றி. ஸோ அதனால அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த ஒன்லி திங் வாட் யூ ஹேவ் டு நோ இஸ் உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் பில்டிங் எத்தனை மாடி வேணாலும் கட்டலாம். ஸோ மேக் யுவர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் தானே எலும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ மை எய்ம் இஸ் டிஎம்ஆர் ப்ரோ, ட்ரெயின் மேனேஜர். வாழ்த்துக்கள். நீங்கள் சீக்கிரம் வாங்க, நீங்கள் ட்ரெயினில் வாங்க, நான் சிக்னல் காமிக்கிறேன், 2 பேரும் கை காமிச்சிட்டு போவோம். ஷோர் சார், ஹேட் அ கிரேட் டைம் சார், தேங்க்யூ ஃபார் மோட்டிவேட்டிங் சார். ஓகே, இட்ஸ் மை ப்ளஷர் ஸ்ரீராம். எவ்ரிபடி ப்ளீஸ் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் எடுத்து படிங்க. பிகாஸ் காம்படிஷன் இஸ் வெரி ஹை அண்ட் வேகன்சி இஸ் வெரி லோ. ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ நீந்தி வரணும். வெறும் நீந்தினா மட்டும் பத்தாது, போராடி நீந்தி வரணும். நல்லா போராடுங்க. யோர் யூடியூப் சேனல், என்னோட யூடியூப் சேனல் ஓகே, லிங்க் ஆல்ரெடி இருக்கு, நம்ம திருப்பி போடுவோம். ஓகே, மிஸ் அபிஷேக் போட்டாரு. இந்த சேனல் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்காரு ப்ரோ. நான் இந்த சேனல்ல சயின்ஸுக்கு வீடியோஸ் இப்போ கான்சிக்யூட்டிவா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதை தொடர்ந்து அப்படியே ஆப்டி ரீசனிங் ஒரு செஷன் மாதிரி அப்படியே கொண்டு போவேன். ஸோ ஐடியாஸ் இருக்குது எப்படி கொண்டு போகணுன்னு. நீங்களும் சொல்லுங்கள், ஐடியாஸ் இப்படி கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகலாம். ஷெடியூலில் கொஞ்சம் அப்படி இப்படி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படியே. முரளி எல்லாம் ஓகே தானே முரளி? ஓகே ப்ரோ, ஓகே, சூப்பர். நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம். நம்ம இத பேசுவோம் நம்ம. ஓகே, நன்றி. ஓகே ஓகே ஓகே, பாப்போம். எவ்ரிபடி தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்து கேட்டதுக்கு. ஸோ படிக்க ஆரம்பிங்க, தீயா படிங்க. தேங்காய் வேணும்னா தென்னை மாதிரி ஏறி தான் ஆகணும். ஸோ வேலை வேணும்னா முயற்சி பண்ணி படிச்சு தான் ஆகணும். நல்லபடியாக படிங்க எல்லாரும். பை, see you, take care. Okay bro, thank you. Okay bro, bye. Bye. ஓகே, இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேச வச்சாச்சு. இது போக இந்த ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல வந்து லைவ் இது வீடியோவா வரும். அதுக்கு கீழே உங்களுக்கு என்னென்ன கமெண்ட் தோணுதோ அதெல்லாம் கேளுங்க. நம்ம அடுத்ததுல வந்து அவர்கிட்ட என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். பை.